நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டைம் மணி 2 மணி ஆகிடுச்சு சாப்பிட்றதுக்கு. சாப்பாட்டில் இப்போ தான் உட்கார போகிறோம். எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம். நம்ம சேனலை நிறைய பேர் பார்த்து நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க. தொடர்ந்து இதேமாரியே சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருமே வாங்க சாப்பிட்லாம். எல்லோரும் 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே சாப்பிட்ருங்க. அப்போ தான் உங்கள் உடம்புக்கு நல்லது. நம்ம பார்த்தோம்னா இன்றைக்கி கொஞ்சம் வேலை பிஸியாக இருந்ததுனால மணி 2 மணி ஆகிடுச்சு. எப்பவும் போல் இலை வாங்கிட்டு வந்து நம்ம வண்டிக்கு பின்னாடி ஏறி உட்காந்துட்டோம். உங்களுக்கு இப்போ என்னுடைய பேக்ரவுண்டு பார்த்தா தெரியும். டெய்லி நான் இந்த வண்டிக்குள்ளே மேலே ஏறி தான் சாப்பிடுவேன். இன்றைக்கி என்ன கட்டுச்சோறில் இன்றைக்கி என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்றத இப்போ சொல்கிறேன் பாருங்கள். ஒயிட் சாதம் கொண்டு வந்திருக்கேன். அப்புறம் வெண்டைக்காய் காரக்குழம்பு. வெண்டைக்காய் காரக்குழம்பு தான் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். தொட்டுக்கிறதுக்கு அப்பளம் கொண்டு வந்திருக்கேன். உப்பு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நேற்று பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் கொண்டு வந்திருந்தேன். இன்றைக்கி காரக்குழம்பு, வெண்டைக்காய் காரக்குழம்பு. அப்புறம் பார்த்தீங்கன்னா தொட்டுக்கிறதுக்கு அப்பளம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நண்பர்களை நீங்களும் மறக்காமல் வீட்டிலேருந்து கொண்டு வந்துடுங்க. வீட்டிலேருந்து கொண்டு வந்து சாப்பிடுங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது, உங்கள் உடம்புக்கும் நல்லது, உங்கள் குடும்பத்துக்கும் நல்லது, உங்கள் பொருளாதாரத்துக்கும் நல்லது. இந்த மாதிரி வீட்டிலேருந்து கொண்டு வந்து சாப்பிட்றதுனால உங்களுக்கு எவ்வளவோ பெனிஃபிட் இருக்குது. இப்படி எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்றது தான் பிடிக்கும் அப்படின்றவங்க எல்லாமே நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி நண்பர்களே, வாங்க சாப்பிடுவோம். டைம் ஆகி போனாலே நம்மளுக்கு அந்த பசி சரியான முறையில் இருக்கிறது இல்லைங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த பசி டைம் கடந்து போச்சுன்னா பசி அடங்கி போகுது. சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தயிர் வாங்கவே இல்லை. ஏன்னா நேரம் கிடைக்கல. சரி, இப்போவே டைம் ஓவராகி போச்சு. சரி, நம்ம சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இனிமே வர்றது வெய்ய காலம் அப்படிங்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக தயிர், கீரை, ரசம் இந்த மாதிரி ஐட்டம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சாப்பாட்டில். அப்போ தான் உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். நீங்கள் உழைக்கிறதுக்கு கரெக்டாக உடம்பை கரெக்டாக வச்சுக்க முடியும். நம்ம உழைச்சாதான் நம்ம உடம்புக்கும் நல்லது, நம்ம குடும்பத்துக்கும் நல்லது. காரம் அதிகமாக இருக்கிறதுனால அடிக்கடிக்கு தண்ணி குடிக்க வேண்டியதாக இருக்குது. இதுதான் கார குழம்போடைய மகிமை. ஒரு பாட்டில் தண்ணியை காலி ஆகிடும். அந்த அளவுக்கு குடிச்சிட்டே இருந்துருவோம் தண்ணியை. தொடர்ந்து நம்ம சேனலை நிறைய பேர் பார்க்குறாங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறாங்க. நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நீங்கள் ஆதரவு கொடுத்தா தான் எனக்கு தொடர்ந்து நான் வீடியோ போடுறதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு இருக்கும், ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்.
ரெண்டாவது சாப்பாடு கொண்டு வரும்போது கண்டிப்பாக உப்பு கொண்டு வர மறந்துடாதீங்க. உப்பு கொண்டு வந்துடுங்க கையோட. முடிஞ்சால் மோரும் கொண்டு வந்துடுங்க, ஏன்னா வெயில் காலம். நீங்கள் வீட்டிலேருந்து சாப்பாடு கட்டி கொண்டு வரீங்க, யாரெல்லாம் கட்டி கொண்டு வரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் என்ன சாப்பாடு கொண்டு வரீங்க, எந்த டைமுக்கு சாப்பிட்றீங்க, முடிஞ்சால் என் கூட கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் உடனே ரிப்ளை பண்ணுவேன். நான் ஆல்ரெடி காமிச்சிருக்கேன், நான் கட்டுச்சோறு கொண்டு வந்த பையே காமிச்சிருக்கேன் உங்கள்கிட்ட. தண்ணியை குடிச்சே தண்ணி காலியாகி போச்சுங்க. தண்ணி ஃபுல்லாகவே காலியாகிடும் போல இருக்குது. ஓகே நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.